ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அதுக்கு 2 ஆக்ஷனும் க்ரியேட் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக ஒன்று கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தேவை இருக்குன்னா அதை தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி சிங்கிள் கிளிக்கில் உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோவை 8 காப்பியாக அல்லது 16 காப்பியாக வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் முதல்ல சொல்லி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க இந்த 2 ஆக்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆக்ஷன் பட்டன் வந்து காமனாக இருக்கும். அந்த ஆக்ஷன் பட்டன் சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்ஷனோட ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க ஆக்ஷனை நீங்கள் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே இந்த மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லோட் ஆக்ஷன் சொல்லியிருக்கும். அந்த லோட் ஆக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது எந்த டேரக்டரியில் இருக்கோ அந்த டேரக்டரிக்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன்னா டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி அங்கே நான் கொடுத்துருந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே லோடுன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து லோடாகி வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4x6 இன்ச்சஸ் அண்டு 6x8 இன்ச்சஸ் அப்படிங்கிற 2 ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை 8 காப்பி போடணும் அப்படின்னா அதுக்கு 4x6 அப்படிங்கிற ஃபோட்டோ ஷீட் சைஸ் தான் வந்து சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 16 காப்பியாக போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6x8ங்கிற சைஸ் தான் சரியாக இருக்கும். ஸோ நான் 2 சைஸுக்குமே மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம பிக்சரை வந்து ஏதோ ஒரு பிக்சரை நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பிக்சர் எடுத்துட்டோம். இந்த பிக்சரை நம்ம பாஸ்போர்ட் சைஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பட் இது எப்படி இருக்குது, ஃபுல் சைஸாக இருக்குது. ஃபுல் சைஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சரியாக வராது. நம்ம பாஸ்போர்ட் சைஸ் அப்படிங்கிறது எப்பயுமே இந்த அளவில் தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கிராப் பண்ணும். அண்ட் கிராப் பண்ணும்போதே ஒரு சில ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். காமனாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது 3.5 சென்டிமீட்டருக்கு 4.5 சென்டிமீட்டர் அளவில் தான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். அண்டு கிராப் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. கிராப் டூலில் WH ரெசல்யூஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த இடத்துல வேல்யூ என்ன வரணும், 3.5 cmனு கொடுக்குங்க. cm இட் மீன்ஸ் சென்டிமீட்டர். ஸோ 3.5 சென்டிமீட்டருக்கு 4.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் வந்து ரெசல்யூஷனை மென்ஷன் பண்ணும். ஸோ நான் 300 கொடுத்துறேன். 300 அல்லது அதுக்கு மேலே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பிக்சல் பர் இன்ச்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம கிராப் பண்ணிடலாம். நமக்கு சப்ஜெக்ட் மட்டும் ஹெட்டு மட்டும் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக பெருசாக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஓகே, நான் இப்போ இந்த அளவில் வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா Ctrl+0 ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சப்ஜெக்டோட ஃபோட்டோ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை எப்படி ஈஸியாக காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இதை காப்பி பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஷன் பட்டனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் பட்டனில் இப்போ 4x6 6x8 ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4x6லேருந்தே போயிடலாம். 4x6 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் பட்டன் ப்ளே பட்டனை மட்டும் அமுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் Ctrl+0 கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 8 காப்பி வந்து ரெடியாகி வந்துடும். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? இதே மாதிரி 16 காப்பி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு ரெண்டாவதாக கொடுத்துருக்க 6x8 இன்ச்சஸ் அப்படிங்கிற இந்த ஆக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ப்ளே பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 16 காப்பி வந்து வந்துடும். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? இந்த ஆக்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஆல்ரெடி, நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாமா? எஸ், வாங்க. அதுக்கு நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பட்டன் போனோம் அப்படின்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு புது ஃபோல்டர் செட்டு போட்டு உங்களுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என்ன நேமில் ஃபோல்டர் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நான் டுட்டோரியல்னு மட்டும் கொடுத்துறேன். டுட்டோரியல்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நான் க்ரியேட் பண்ண போகிற ஆக்ஷன்ஸை நான் டுட்டோரியலுங்கிறதுக்குள்ளே நான் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இங்கே பிக்சர் வேணும். பிக்சர் நம்ம எடுத்துக்கலாங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த பிக்சரை வச்சு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிராப் பண்ண வேண்டியது முக்கியம் இல்லையா? 3.5 சென்டிமீட்டருக்கு 4.5 சென்டிமீட்டர் வித் 300 ரெசல்யூஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டோட ஃபோட்டோவை கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், அண்டு கிராப் பண்ணும்போது மேலே டெலீட் கிராப்டு பிக்சல் செலக்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டெலீட் கிராப்டு பிக்சல் சரியாக இருந்ததுனா தான் இந்த ஆக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறத்தில் இருந்து தான் நம்ம ஆக்ஷன் பண்ண வேண்டிய வேலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துடலாம். ஆக்ஷன் வந்து என்ன நேமில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் இங்கே 4x6 இன்ச்சஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துட்றேன். இந்த செட்டு வந்து அதாவது எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும்னு கேட்குது. இப்போ நான் டுட்டோரியல் ஃபோல்டருங்கிறதுக்குள்ளே தான் கொண்டு வரணும். அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ, அதாவது F சீரிஸில் 2லேருந்து 12 வரைக்கும் நம்ம கீபோர்டில் வந்து இருக்கும்.
ஸோ அந்த கீ ஏதாவது வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஷார்ட்கட்டாக நம்ம மேக் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல நன்னே கொடுத்துட்டு ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஷார்ட்கட் கீ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் பண்ணும்போதே நன்னில் இருந்து வேறு எதுக்கோ மாற்றிட்டு, சப்போஸ் இப்போ F5 வேணும், வெறும் F5 இல்லை, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F5 வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களால் வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நான் வந்து நன்னில் கொடுத்துட்டு ரெக்கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இதிலேருந்து வேலை ஆரம்பிச்சிருச்சு. அண்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் லேயர், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற லேயரை சூஸ் பண்ணிவிட்டு டபுள் டைம் வந்து டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு Ctrl+J வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ரெண்டாவதாக இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சாலிட் கலர் லேயர் வந்து பண்ணணும். இது வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கேன்வாஸோட சைஸை வந்து மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமேஜில் போயிட்டு கேன்வாஸோட சைஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4x6 சைஸில் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இன்ச்சஸ்க்கு மாற்றிட்டு ஓகே, வித்து வந்து நான் 6 கொடுத்துட்றேன் அண்ட் ஹைட்டு வந்து 4 கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ கேன்வாஸோட சைஸ் வந்துடுச்சு. Ctrl+0 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் கிராப் டூலில் இருக்குது, கிராப் டூலில் நம்ம வெளியில் வந்துடலாம். அண்ட் இப்போ இந்த இமேஜை சுற்றி நமக்கு ஒரு ஸ்ட்ரோக் லைன் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க. ஸ்ட்ரோக்கோட வேல்யூ ஒரு 2px மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இன்சைடில் லொக்கேஷன் வர மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். அண்ட் ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சைடில் எல்லாம் மார்ஜின் வேணும். மார்ஜின் வேணும்னா என்ன பண்ணணும், வியூவில் போயிட்டு கைட்ஸில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த நியூ கைட் லேஅவுட்டில் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ உங்களுக்கு எந்த மாதிரி லெவலில் வேணும். இப்போ சப்போஸ் எனக்கு 2.5 mm சைடு வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது என் பிரிண்டரில் அப்படின்னா 2.5 mm நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். ஸோ எனக்கு 4 பக்கமுமே 2.5 mmக்கு வந்து எனக்கு அந்த மார்ஜினுக்கு வெளியில் வந்து பிரிண்ட் ஆகுது, அந்த மார்ஜினுக்கு உள்ளே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் உங்கள் பிக்சர் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதில் ஓகே கொடுத்துட்டு இப்போ கைட்லைனும் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிக்சரை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால உள்ளே தள்ளி வச்சிடறேன். அண்ட் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு Ctrl+T கொடுத்து நம்ம ஒரு கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஓகே, அண்ட் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி பக்கத்தில் இப்படி வச்சிடலாம். அண்ட் இன்னொரு காப்பி டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. ஆல்ட்டை மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இந்த கடைசி பிக்சர் வரும்போது இந்த மார்ஜினில் போய் ஸ்னாப் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு பிக்சர் வந்து ஸ்னாப் ஆகலை அப்படின்னா வியூவில் போயிட்டு ஸ்னாப் ஆனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்குது அப்படின்னா ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 பிக்சரையும் சூஸ் பண்ணிவிட்டு வி டூல், அதாவது மூவ் டூலில் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஆப்ஷன் பாரில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஹாரிசான்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 4மே ஈவனான ஸ்பேஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறமா 4மே செலக்டில் இருக்கும்போது Ctrl+R+E கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரே இமேஜாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி கீழே வந்து ஒரு காப்பி வந்து நம்ம கொடுத்துடலாம். அண்ட் எஸ், இப்போ நம்ம 8 பிக்சருமே கரெக்டான அளவில் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் லேயர்லேருந்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா Ctrl+R+E கொடுத்து மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆக்ஷனை போய் எண்டு கொடுத்துடலாம். இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில் எல்லாமே சேர்ந்து ஒரே இமேஜில் வந்து நின்றுடும். ஸோ இந்த இமேஜை நீங்கள் PSD ஃபைலாவோ அல்லது JPEG ஃபைலாவோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்தே ஈஸியாக வந்து பிரிண்ட் கொடுக்க முடியும் இல்லையா. அண்ட் எஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கல்ல. இதே மாதிரியே 6 சைஸுக்கும் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கேன்வாஸோட சைஸ் சூஸ் பண்ணும்போது மட்டும் 6x4 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 6x8ங்கிறத மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸோட சீட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வரும். ஸோ உங்களால் 16 இமேஜஸை வந்து அதில் அடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஃபோட்டோஷாப்பை வச்சு இதை மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதை வச்சு ஏகப்பட்ட விஷயம் பண்ண முடியும். அண்ட் ஒரு சிலர் வந்து இதை மட்டுமே தான் பண்ணுவாங்க, இதுக்கு மட்டும் தான் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தவறுதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இதோட கெரியரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது இப்போ வந்துட்டு இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் சண்டே வந்து நாங்கள் ஒரு பெய்டு ஒர்க் ஷாப் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு ஜஸ்ட் 99 மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் ஃபோட்டோஷாப் பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் நம்மக்கிட்ட கோர்சஸ் இருக்குது. நான் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல். நான் கவர் பண்ணணும்னு நினச்சதை இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லாக அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.